Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நான் தான் சொன்னேன்ல, இங்க பாருங்க, இது ஒரு பூதம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு வேணும். அடடா, எங்க கிட்ட சாப்பிட குடிக்க எதுவுமே இல்லையே. நாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்பல. எங்களை போக விட்டுருக்க, நாங்க எங்க இருந்து போயிடுறோம். இல்ல, நீங்க இங்க இருந்து போக முடியாது. ஏன்னா நீங்க தான் எங்க சாப்பாடு. வாங்க வாங்க ப்ளீஸ். எங்களுக்கு டின்னர் டைம் ஆயிடுச்சு, வாங்க. உங்களை நாங்க அப்படியே சாப்பிட்டுடுவோம். என்னது, இவங்க நம்மள சாப்பிடுவாங்களா? வருத்தப்படாதீங்க, உங்களை சமைச்சு சாப்பிடுறோம். சீக்கிரம் எங்க டின்னர் டேபிளுக்கு வாங்க, கிளம்புங்க. வாங்க வாங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சொன்னா நாங்க ஃபாலோ பண்ணணுமா? இதுக்குன்னு ஒரு ராகம் இருக்கு, அதை பாடுறேன் பாரு. பூதத்தை துரத்துறதுக்குன்னு இந்த ராகம் இருக்கு. பூடாபே ஏ பூடாபே, இங்கிருந்து போடுது பூடாபே. யாராவது இந்த பாட்டை நிறுத்துங்க. போடுது பூடாமே பூடாமே போடுது பூடாமே. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பாட்டு கேட்டா நம்ம தொலைஞ்சோம். எங்க போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். இந்த காட்டை விட்டு உங்களை எப்படி துரத்துறேன்னு பாருங்க. பூதாபே சென்று விடு பூதாபே. போதும், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பூதங்கள்லாம் ஓடிருச்சுல்ல, முதல்ல கிளம்புங்க போலாம். இல்லைன்னா அதுங்க போயிட்டு இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட போதுங்க. ரொம்ப ஆபத்தானவன் பாஸ். ரொம்ப மோசமா ஒரு பாட்டு பாடினா. நாங்கெல்லாம் உசுறு பொழைச்சா போதும், தப்பிச்சு வந்துட்டோம். நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல. நான் இந்த மானிட்டர்ல ஏற்கனவே பார்த்துட்டேன். அவங்க பயந்து ஓடிட்டாங்க. இனிமே அவங்க எப்பவும் இங்க வரவே மாட்டாங்க. மத்தவங்கள கூட இங்க வரவிடாம நாம தடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாரையும் போய் பயமுறுத்திக்கிட்டே இருங்க, புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல மக்கள் நடமாட்டமே இல்லாம போயிடும், அதுவும் கூடிய சீக்கிரத்துல. அதுக்கப்புறம் இந்த இடம் மொத்தம் தனக்கு தானாவே சைலண்ட் ஜோனா மாறி போயிடும். என்ன அமைதியா இருக்கிற இடத்துக்கு இன்னும் அமைதியை தான் ரொம்ப பிடிக்கும். அச்சச்சோ, முடியல. வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஒரு பூதத்தை பார்த்தேன். எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா அதுக்கு தீனி ஆயிருப்போம். வாங்க, நம்ம போய் ஜங்கல்ல என்னன்னு பார்க்கலாம். அது எந்த பூதம்னு. ஆமா சிவா, வா போகலாம். அந்த பூதத்தை நான் இன்னைக்கு புரட்டி எடுக்கிறேன். பூதம் சிவா, நம்ம பூதத்துக்கிட்ட எல்லாம் வம்புக்கு போக வேணாம் சொன்னா கேளுப்பா. அதுவும் அந்த காட்டுக்குள்ள போயா நம்ம பூதத்தை பார்க்கணும்? சொல்லுப்பா. உண்மை என்னன்னா பூதம் எல்லாம் எதுவும் இருக்காது. நாம அங்க போய் பார்த்தாதான் ஏதாவது விஷயம் இருக்கும்.
சிவா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுங்க கூட சண்டையா? வேணாம், வா நம்ம திரும்பி போயிடலாம். பானிபூரி சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த பய நேரத்துல கண்ணா பின்னான்னு பசி எடுக்குது, சாப்பிட வேண்டியதான். ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொடுங்க. ஆனா இந்த பானிபூரி எங்க இருந்து வந்துச்சு? பேஸ்ட்ரி சாப்பிடுறியா கண்ணா? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இதுங்களா உண்மையாவே பூதங்கள் கிடையாது. அதனாலதான் சிவா கிட்ட அடி வாங்கினது ஓட்டிடுச்சுங்க. அது உண்மையான பூதமாவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அது மனுஷனா இருந்தாலும் பேயா இருந்தாலும் சிவா புரட்டி புரட்டி அடிப்பானே. அந்த பூதங்களும் அடி தாங்க முடியாம தான் ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். சுட சுட டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா, பிஸ்கட் இருக்கு. சுட சுட டீ, அடடே காஃபி. பிரமாதையா, இங்க கூட டீ கடை இருக்கு. சரி வாங்க எல்லாரும் போய் சூடா டீ சாப்பிடலாம். நீங்க போயிட்டே இருங்க, நான் முன்னாடி போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அட அண்ணாச்சி, எனக்கு சுட சுட டீ போடுங்க. பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கி போயிருக்கு. உங்க டீ தான் தெம்பு கொடுக்கணும். டீல ஆவி இல்லாம பாத்துக்கங்க. டீக்கார அங்கிள், உங்களுக்கு இந்த பூதங்கள்லாம் தெரியாதா? இப்பதான் நாங்க ஒரு 4 பூதத்தை பார்த்தோம். நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஒரு தடவை இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அப்பதான் நான் இந்த இடத்துல புதுசா என்னோட டீ கடைய திறந்தேன். அந்த முதல் நாளே கொஞ்ச நேரத்துல அப்படியே என்ன சுத்தி எல்லா இடத்துலயும் புகையா மாறிடுச்சு. அப்புறம் அந்த புகைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் இன்னும் கிட்ட வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எதிர்க்க தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அதத்தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன், பொறுமையா இருங்க. அப்ப நான் எதிரில பார்த்தது என்ன தெரியுமா? அப்படியே நிழல் மாதிரி இருந்த ஒரு பூதம் என்ன நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. இதோ
இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஆனா அங்க எங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. சிவா சிவா, அந்த டீ கடைக்காரர் அப்புறம் அந்த கடை எல்லாமே திடீர்னு காணாம போயிடுச்சு. எப்படின்னு தெரியல. அட ரேவா, நீ இதுல மாட்டிக்கிட்டியா? இங்க பேயெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரோ இத வேணும்னே பண்ணி நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க. ஆனா எதுக்கு பண்றாங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை அவங்க நம்மள பயமுறுத்த பார்த்தா அவங்க ஏன் பயந்து ஓடுறாங்க? பயப்பட வேண்டியது நாம தானே. அதான் நீங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு தேவையானதும் இதுதான். இப்படி எல்லாம் சும்மா பயப்பட மாட்டீங்களா? போங்க, போய் யாராவது ஒருத்தர் அங்க இருந்து தூக்கிட்டு வாங்க. ஓகே பாஸ். இந்த போலீஸ்காரனையே தூக்கிட்டு போயிடலாம். அப்புறம் பசங்களுக்கு தானா பயம் வந்துடும். சரியா சொன்ன, வா தூக்கிட்டு போயிடலாம். என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஐயா நான் போலீஸ்காரன், என்ன விட்டுருங்க. நான் இப்ப டியூட்டில இருக்கேன், என்ன விட்டுருங்கப்பா. சிவா என்ன காப்பாத்து. ரெடி 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 ஸ்டடி கோ. அட என்ன விட்டுருங்க, நான் உங்களுக்கு தீனியா இருக்க விரும்பல. எனக்கு உங்களை கண்டா ரொம்ப பயமா இருக்கு. என்ன இப்படியே விட்டுட்டீங்க, நான் திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். எனக்கு பயமா இருக்கு, நான் உங்க கூட வரல. எங்கப்பா, பிரமாதம், ரொம்ப நல்ல விஷயம். இந்த பசங்கெல்லாம் ரொம்ப தைரியசாலியா இருக்காங்களே. இவங்க பறக்கவும் செய்யறாங்களா? கண்டிப்பா இது மேலயே நான் ரிசர்ச் செய்ய போறேன். இவனை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கே. அப்படின்னா போதும், இவனை சாப்பிடலையா? அப்படின்னா என்னையும் இவங்க சாப்பிட மாட்டாங்களோ? அடடே, இவங்களும் போதும் கிடையாது. அப்பனா இவங்க என்ன தந்தூரி பண்ணி சாப்பிட மாட்டாங்க. சிவா, ஏன் சிவா வந்துட்டான், நான் தப்பிச்சிட்டேன். என்னோட சிவா வந்துட்டான், நான் தப்பிச்சிட்டேன். நான் தப்பிச்சிட்டேன். சிவா இங்க பாரு, இவங்கெல்லாம் பூதம் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான் பாரு. வெல்கம் குட்டி பசங்களா, நான் உங்களுக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப அற்புதமான பசங்க தான். என்னோட ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்களை பயமுறுத்தி ஓட விட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பயப்படவே இல்லையே. ஆனா நீங்க எல்லாரையும் எதுக்காக பயமுறுத்துறீங்க? ஏன்னா எனக்கு அமைதினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட பேரே சயின்டிஸ்ட் அமைதி உபாத்தியாய். நான் இங்க உக்காந்து அமைதிய பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா யாரும் என்ன பண்ண விட மாட்டேங்கிறாங்க. வண்டியோட ஆர்ன பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த இடத்துல பிக்னிக்காக வராங்க. சத்தமா மியூசிக்க போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னால இங்க ரிசர்ச் பண்ண முடியல. அப்போ நீங்க போய் கவர்மெண்ட்ல இந்த ஏரியாவை சைலண்ட் ஜோனா மாத்த சொல்லி அப்பீல் பண்ணிருக்கணும். அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அரசாங்கமும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய தடவை இதுக்கான அப்ளிகேஷனை அனுப்பி பார்த்துட்டேன். ஆனா யாரும் கேட்கவே இல்லை. அதனாலதான் நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். இப்ப நான் மக்கள் எல்லாரையும் பயமுறுத்தி இங்க வரவிடாம ஓட விட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அமைதினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு என்னோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு. என் ரகசியம் தெரிஞ்ச யாரையும் நான் விட மாட்டேன். உங்க எல்லாரோட கதையையும் முடிக்க போறேன். காட்ஸ், இவங்க கதையை முடிச்சிருங்க. பானிபூரி சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன், கண்டிப்பா சாப்பிடுறேன். இப்பவே கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிடுவேன்.
எனக்கு தான் தெரியுமே நீங்கெல்லாம் இப்ப பூதம் கிடையாது தானே. அதனால ஓசியில வர பானிபூரிய சாப்பிடுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்ப இந்த சாப்பிடு. என்ன பானிபூரி எப்படி இருந்தது? இன்னொன்னு சாப்பிடுறியா? ஐயா வேண்டாம். சிவா காப்பாத்து. குட், வெரி குட் குட்டி பசங்களா. நீங்க உங்க வயசை தாண்டி நிறைய விஷயங்களை பண்றீங்களே. அப்படின்னா என்னோட வேக்யூம் கிளீனர் ஐடியாவை ஒரு வாட்டி பாருங்க. சிவா சிவா வேண்டாம், என்னோட மிஷினரியை உடைச்சிடாதீங்க. நான் எத்தனையோ வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறமா இத கண்டுபிடிச்சிருக்கேன். ரேவா, அது யூடி, இங்க இருக்கிற எல்லா மிஷினையும் உடைச்சிடுங்க. சாரி 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 குட்டி பசங்களா, நிறுத்திருங்க, தயவு செஞ்சு நிறுத்திருங்க ப்ளீஸ். நான் ஒரு நல்ல சயின்டிஸ்ட் தான். நான் இந்த உலகத்துக்கு உதவி பண்றதுக்காக தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என் லேப தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அங்கிள், நீங்க உண்மையா உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எதுக்காக இந்த தப்பான வழியை தேர்ந்தெடுத்தீங்க? எல்லாம் அமைதிக்காக தான். இந்த அரசாங்கமே நான் சொன்னதை கேட்காதப்ப எனக்கு வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. இனிமே நான் எந்த தப்பான வழியையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். பிராமிஸ். கண்டிப்பா இந்த உலகத்துக்கு நான் மிகப்பெரிய ரிசர்ச்ச பண்ணி காட்டுவேன். அப்போனா நாங்களும் உங்களுக்கு இதுல உதவியா இருப்போம். லட்டு சிங் சார் கூட இருப்பாரு. இந்த இடத்த சைலண்ட் ஜோனா மாத்தி காட்டலாம். என்ன சொல்றீங்க லட்டு சிங் சார்? கண்டிப்பா சிவா, அப்படியே பண்ணிடலாம். இங்க இருந்து பல மைல் தூரத்துக்கு அந்தாண்ட இருக்க மக்களுக்கு கூட நல்லது செஞ்சவன்னு பிரபலம் அடைஞ்சவன் தான் நான். என்னோட பேரு லட்டு சிங்னு சாதாரணமா ஒண்ணு பிரபலம் அடையல தெரியுமா? பானிபூரி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், இனி நான் பூதங்கள் கொடுக்கிற பானிபூரிய சாப்பிடவே மாட்டேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.